சிறையில் இருந்தேன், நான் இப்போ வெளியில் வந்துட்டேன், அதனால் இஷ்டத்துக்கு பறப்பேன்ற மாதிரி போகிறனால வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த கேர்ள்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? Very much. Freedom தாண்டி I see arrogance existing in many people. இப்போ வந்து விமன் are very much equipped இல்லையா? அந்த ஒரு ஸ்லைட் எம்பவர்மெண்ட்டை மென்னால பாசிட்டிவாக இப்போ எடுத்துக்க முடியுதா? Empowerment need not come with arrogance. அப்பா ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, சித்தப்பா என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்றதுனால அந்த கோவத்தை போய் ஹஸ்பண்டை காட்டக்கூடாது. டிவோர்ஸ் இஸ் பிகம் அ நியூ நார்ம், எவ்ரிபடி இஸ் ஓகே வித் இட். மேரேஜ் பண்ணும் போது தெரியல, அதுக்கப்புறம் வந்து எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஏன் இப்போ ஆல் ஆஃப் அ சடன் why is this exploding these days? People have loved them then but they are not able to love them today. So they choose separation. கல்யாணம் ஆகலையா அப்படின்ற ஒரு கொஸ்டினே போய் உங்களுக்கு இன்னும் ஆகலையா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல்சி வந்துருமா? It has to come and let it be a choice. Killing the person just because you don't want to live with them. Love is something which can change your entire personality. It can make you a demon or an angel. Hi everyone, welcome to yet another episode with Priya Pal. ஸோ நம்ம வந்து பாட்காஸ்ட் நிறைய பார்த்துட்டே இருக்கோமா, அதில் வந்து சில செஷன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வந்து சைக்காலஜி. அண்ட் நான் சைக்காலஜி விமன் எம்பவர்மெண்ட் பற்றி வீடியோ போட்டால் ஈஸிலி எனக்கு 100K crosses in 2 days. நானும் எதுக்கு என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சேன்னா ஐ திங்க் பீப்புள் ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். அதனால நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் த மோஸ்ட் ட்ரெண்டிங், த பாப்புலர், வெரி இன்ஃபர்மேட்டிவ், அட் த சேம் டைம் we're able to resonate with them அந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் எடுக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது வந்து நம்மளோட கெஸ்ட் ஃபார் த டே டுடே. ஸோ ஐ ஹேவ் வித் மீ மிஸ் காந்தினி விஜயகுமார் மேம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், ரொம்ப அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஷீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கேவி ஸ்கூல் of psychology, so that's your passion pet project. And then she's இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், she's a co-founder of the old mirchi biryani lovers சென்னையில எல்லாமே இருக்கவே மாட்டோம், பட் ஆனா வந்து she's been running that for 17 years இல்லையா? ரெண்டு ரொம்ப conflicting area of interest இருக்கு, but we are going to explore more on that. Let's get started on the podcast. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் தி செஷன் பிகாஸ் எனக்கு எப்படின்னா லைக் நம்ம என்ன தான் வந்து லைக் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி காம் எஃபெக்ட் ஃபார் த நைட் டு ஹாவ் அ குட் ஸ்லீப் ஆர் ஃபீல் பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப் யூ ஹேவிங் அ பேட் டே அண்ட் ஆல் ஆஃப் தட். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் அபவுட் யுவர் ஃபேஸ், யுவர் பர்சனாலிட்டி, யுவர் வாய்ஸ் அண்ட் த கான்டென்ட் யூ போஸ்ட், எவ்ரி திங் புட் டுகெதர். ஆனால் எனக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் பேசுகிற டாப்பிக்லாம் முன்னாடி யாருமே பேசாத ஒரு டாபிக். ஏன்னு பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணாதது. சைக்காலஜி இப்போ வந்து வெறும் ஃபிசிக்கல் வெல்னஸ் தான் இட்ஸ் அ திங். மென்டல் வெல்னஸ், இமோஷனல் வெல்னஸ் அது வந்து இப்போ தான் இட்ஸ் த்ரைவிங். பீப்புள் ஆர் லேர்னிங் மோர் அபவுட் இட். எனக்கு என்ன கொஸ்டின்னா, பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, சோஷியல் மீடியாவோட எக்ஸ்ப்ளோஷன்னால வெளியில் தெரிய வருது, இப்போது முன்னாடி தெரியாமல் அப்படியே புதஞ்சு போச்சா, இல்லை இப்போ தான் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கா பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்போஷர் தட் வி ஹேவ்? See, post 2015, people oda awareness in this field, mental health patti, it is very fast. Previously, it was like our exposure to people ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. You might hardly know ஒரு 40-50 people. I might hardly know 60-70 people. Now that we are able to connect with more and more people, information across fieldum and sharing of informationum ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதில் சைக்காலஜியும் ஒரு பார்ட், ஜஸ்ட் லைக் ஆண்டர்ப்ரனர்ஷிப். முந்தைய இந்த வேர்டே ஆண்டர்ப்ரனர்ஷிப்பே இவ்வளோ காமன் இல்லை. இப்போ எவ்ரி ஸ்ட்ரீட் வில் ஹாவ் 2 startup kings, 2 startup queens and entrepreneurship journey ரொம்ப காமன் ஆயிடுச்சு. Similarly is the psychology field. ஓகே, முன்னாடி ஐ கம் ஃப்ரம் ஃபேமிலி ஆஃப் டாக்டர்ஸ். அப்போ வந்து இந்த சைக்காட்ரிஸ்ட் அந்த மாதிரி சைக்காலஜி பார்க்கதாவே மென்டல் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஐ நோ எவ்ரிபடி ஹூ இஸ் எக்ஸெல்லிங் இன் லாட் ஆஃப் அதர்ஸ் திங்ஸ், தேர் மென்டலி பாக் டவுன், தேர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கவுன்சிலிங். கவுன்சிலிங் வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் தேர் ருட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோம், அதே மாதிரி ஒரு ஸ்கூல் போகிறோம், ஒர்க் போகிறோமோ, அதே மாதிரி வீக்லி பேசிஸில் கவுன்சிலிங் போடுறாங்க.
correct. ஸோ இது எதனாலன்னு நினைக்கிறீங்க நீங்க? Because each sector has started focusing on it. School counselors, teachers-க்கு wellness programs ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் counselors have become part of their journey. ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன டயக்னோசிஸ் சொல்கிறதுக்கு it goes via a counselor. And this side, homemakers wants to talk out what they are not able to share with other people. And this side, men also want to share their emotion and want to become better human beings. இதெல்லாம் across the sectors நடக்கிறதுனால counseling is now more acceptable, and it is also used as a trendy term. I'm going for counseling, which I'm very proud when I hear that from adolescent and young adults. So you see that this is betterment for human Correct. They are race ready to இல்லையா? sit with themselves இல்லையா? அதுவே ஒரு and பெரிய explore challenge. self explore and betterment of themselves. அது இஸ் குட். அப்போ உங்களோட இது பார்த்தி கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் ஜாஸ்தியா இருக்காங்களா இல்லை ஃபீமேல்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்களா? எனக்கு எப்பயுமே இந்த கியூரியாசிட்டி இருந்திருக்கு. இனிஷியலி இந்த ஜேர்னியில் 2020-21 வரைக்கும் விமென் தான் ஜாஸ்தி வந்துட்டு இருந்தாங்க. பட் நவ் ஐ சி 50% ஆஃப் த மென் ஆல்சோ அப்ரோச்சிங் ஃபார் கவுன்சிலிங், விச் இஸ் அ வெரி குட் சைன். நான் அதை எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா மேம்? முன்னாடி வந்து வென் ஃபேமிலி இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பேட்ரியாட்ரிக் சொசைட்டி இல்லையா? ஸோ வந்து மென் பேட்ரியாட்ரிக் சொசைட்டி. ஸோ அதனால வந்து விமென் ஆர் சப்போஸ் டு பேர் வித் எவ்ரி திங் மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் போய் அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொன்னால் கூட இப்படி தான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதனால மென் ஹேட் த லிபர்ட்டி டு டூ வாட் எவர் தே வாண்ட். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து விமென் ஆர் ஸ்டாண்டிங் தே கிரவுண்ட். நான் இப்படி தான் பண்ணுவேன்னா இப்போ இருக்க விமனை மென்னால ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் தே ஆர் பெட்டரிங் தெம்செல்ஸ் ஃபார் அ பெட்டர் லிவிங் இல்லையா? ஸோ அதனால தான் மென்னோட கவுன்சிலிங் ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆன்சர் இஸ் எஸ் அண்ட் நோ. சி, ரெண்டு கிரவுண்ட்ஸ் இருக்குது. விமென்க்கு எக்ஸ்போஷர் டு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டெக்கேடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஷீ வாண்ட்ஸ் டு எக்ஸல் அட் ஹோம் அஸ் அ பேரண்ட் அண்ட் ஆல்சோ அஸ் அ in the professional side of life. Okay, so women want to, in the past decade, women wants to excel in professional life and as a personal life. She wants to raise better kids and also grow into the next ladder and the industry sector la. அப்படி இருக்கும்போது they are in the fast paced growth environment. But men பார்த்தீங்கன்னா they are more used to their சித்தப்பா, uncle and appa pattern of being a husband. Okay, and they have also learnt only how chitti, chittappa and amma adapted to the men in the family. But இப்போ வந்து அதை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது it is not working out because women have changed a lot in this 10 years. அப்படி இருக்கும்போது they are struggling to cope up with this freedom version of women, and they also want to empower themselves to meet the needs of the women who is now empowered. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வராங்கன்னு வச்சுக்கோங்க. விமென் என்ன மாதிரி விஷயத்துக்கு உங்ககிட்ட கவுன்சிலிங் வராங்க, அதே ஃபேமிலியில் அந்த மென் என்ன மாதிரி விஷயத்துக்கு கவுன்சிலிங்கில் வராங்க? ஓகே, பேட்டர்ன்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்க்குறேன். இனிஷியலி it was more like men being critical about women. ஸ்மார்ட்டாக இல்லை, ஃபாஸ்ட்டாக இல்லை, ஆர்கனைஸ்டாக இல்லை, அது பண்ண மாட்டேங்கிறா, இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு. நவ் த ரோல் லுக்ஸ் ரிவர்ஸ்ட் இன் மெனி ஹோம்ஸ். விமென் ஹவ் பிகம் சூப்பர் ஆம்பிஷியஸ். அப்படி பண்ணும், இப்படி பண்ணும், அங்கே இந்த ஆட்டோமொபைல் பிடிச்சிருக்கு, ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் திஸ், ஐ வாண்ட் டு பில்ட் திஸ் ஹோம், ஐ வாண்ட் டு ட்ராவல் திஸ் பிளேஸ். அது இருக்கிறப்ப த ரோல் லுக்ஸ் அந்த ஸ்பீடுக்கு men are finding it difficult in most families, and good thing is they are ready to learn, which is more appreciate பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. they are able to see okay நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து விமன் ஆர் வெரி மச் எக்யூப்ட் இல்லையா? இப்போ வந்து அந்த ஒரு ஸ்லைட் எம்பவர்மெண்ட்டை மென்னால் பாசிட்டிவாக இப்போ எடுத்துக்க முடியுதா? ஆர் தே ரெடி ஃபார் இட் அட் திஸ் பாயிண்ட்? They are learning to get better at it. And the other version also, let's talk about that story. Empowerment need not come with arrogance. That is what, see, அப்பா ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, சித்தப்பா என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்றதுனால அந்த கோவத்தை போய் ஹஸ்பண்டை காட்டக்கூடாது. That is also happening. Women
எம்பவர்மெண்ட் எந்த ஃபாஸ்ட்டாக இருக்குது, அரகன்ஸும் சேர்த்து வர்றதுனால which looks dangerous when it comes to personal life. Let's differentiate that. What is empowerment? What is arrogance? Okay. Empowerment is I have grown faster, be it in personal and professional life. I will also give time and space for the other person என் கூட சேர்ந்து வளர்றதுக்கு. I will give him time, I will give him space. I will also encourage him to I'll give him time for him to raise his hand and ஹோல்ட் பண்ணிவிட்டு அழகாக போகிறதுக்கு. அரகன்ஸஸ் நான் வளர்ந்துட்டேன், நீ வளர்ந்தான் ஆகணும், நீ வளராட்டி யூ ஆர் நாட் ஃபிட் டு பி அ மேன்ன்றது அரகன்ஸ். ஸோ தட் வே இட்ஸ் பெயின்ஃபுல் தான் டு சி தட். இப்போ வந்து முன்னாடி வந்து டிவோர்ஸாலாம் ரொம்ப வந்து நாட் ஹர்ட் ஆஃப், அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் அண்ட் ஃபேமிலி ஷேமிங்காக நினச்சி அது வெளியிலவே வராது. அப்படி இருந்தாலுமே மியூச்சுவலாக அவங்களுக்குள்ளே கோர்ட்டுக்கு போகாமல் பிரிஞ்சிருவாங்க. பட் இப்போது என்ன அப்படின்னா, இப்போ மூவிஸ்லேயும் அது ட்ரெண்ட் ஆக்குனால இப்போ ஆயிடுச்சான்னு தெரியல. இட்ஸ் பிகம் அ ட்ரெண்ட் நவ். லைக் வந்து டிவோர்ஸ் இஸ் பிகம் அ நியூ நார்ம். எவ்ரிபடி இஸ் ஓகே வித் இட். மேரேஜ் பண்ணும் போது தெரியல, அதுக்கப்புறம் வந்து எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். அண்ட் தென் தி அதர் thing is newly married மட்டும் இல்ல, being married for 10 years 15 years and after that இவ்ளோ நாள் they were able to put up with this. ஏன் இப்போ all of a sudden why is this exploding these days? One, I see that as at a point they have reached a threshold. Either the man in the family wants more freedom, I've put up with you so much, or the women says I've given you so much which I'm not able to continue sacrificing that. Nala women have decided kelambalaanu, men also. That's why they have, after 40s we see more and more people asking for divorce. ஸோ மேபி இப்படி இருக்கலாமா, 20ஸ்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, அதனால வந்து தேவர் ஈஸி அண்ட் தேவர் மோர் மோல்டபிள். அப்படி 30ஸ்க்கு அப்புறம் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், அந்த ப்ரூவிங் தட் ஹூம் ஐ ஆம் டு த வேர்ல்ட், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் வரனால இது வந்து ஜாஸ்தி ஆகுதா? See, for a relationship to sustain, 20 வருஷம் முன்னாடி சரி இன்றைக்கும் சரி ஒரு ரூல், அன்னைக்கு அவங்களோட வேர்ஷன் கனெக்ட் ஆகணும். 10 வருஷம் கழிச்சும் அவங்களோட வேர்ஷன் நான் பெட்டராயிட்டேன்னா என் பார்ட்னர் அதே மாதிரி இருந்தாலும் சரி பெட்டரானாலும் என்னால் லைஃப்பை எடுத்துகிட்டு போக முடியணும். ஒருத்தங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்றப்ப இன்னொருத்தங்களால் முடியலையோ, ஆர் தே டோன்ட் வாண்ட் டு, நாட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஆம்பிஷியஸ் இல்லைங்க. ஸோ முடியாட்டையும் லவ்விங் தெம் தென் அண்ட் லவ்விங் தெம் நவ் is what will make the relationship work. People have loved them then, but they are not able to love them today. So they choose separation. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போது முன்னாடி எப்படி அதை பண்ண முடிஞ்சிச்சு? லைக் விமன் இந்த ஃபேமிலி ஜஸ்ட் புட் அப் வித் இட், ஸோ அதனால் பண்ண முடிஞ்சிச்சு. நவ் தே ஆர் நாட் ரெடியா? அதுதான் நாட் ரெடி தாண்டி. See, that's what they know how the world functions. Everything is okay in today's world. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ரீசனாக இருக்கலாமா? பிகாஸ் முன்னாடி வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. இப்போது வந்து தே ஹாவ் ஆப்ஷன் டு பி பை தெம்செல்வ்ஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ்ன்றனால அந்த ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இல்லாமல் அவங்களால மூவ் அவுட் பண்ண முடியுது. Correct. Financial independence is one of the reason people are able to take decision for themselves. And it has become more and more nuclear family system. Nala, there are not many people to question why are you planning to separate. At least or 100 people have divorced in this July month na, 50 people if there were better support system they could have found a middle ground. Now the support system is also not easily accessible like before. I'm not talking about the counseling support system, the family support system. The family settings live far apart. And there are pros and cons to it. பக்கத்தில் இருந்தால் அவங்களே அழகாக சொல்லி புரியவும் வச்சுருப்பாங்க, சண்டையும் மூட்டி விட்டுருப்பாங்க. ஸோ போத் த வேஸ் வுட் ஹவ் ஹேப்பன்ட். அந்த டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆனதுனால ஃபினான்ஷியலி ஆல்சோ ஐ எம் ஏபிள் டு அஃபோர்ட், பட் வி ஆல்சோ see people regretting why they've taken divorce. So there is a later patch up after that தப்பாக எடுத்துட்டோம். Patch up இல்லை, they after all of it ஒரு 6 months 1 year 2 year கழிச்சு
Do you think we could have worked if I had met you 2 years earlier? Is a question which I'm not supposed to professionally answer. But in my mind, கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்க கூடிய ரிலேஷன்ஷிப்ன்ற தாட் வரும். ஆ ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு சைடில் ஐ எம் வெரி ஹாப்பி பீயிங் இன் த சேம் ரேஸ் ப்ரீட் விமனா தேர் அந்த அப்லிஃப்ட்மெண்ட் எம்பவர்மெண்ட் ட்ரைங் டு டூ ஹாவ் அ லைஃப் ஃபார் தெம் செல்ஃப் ஆன் டாப் ஆஃப் சப்போர்ட்டிங் த ஃபேமிலி எல்லாமே இருந்தாலுமே இப்போ வந்து க்ரைட்டீரியா இது வந்து நான் வந்து ஒரு சிறையில் இருந்தேன், நான் இப்போ வெளியில் வந்துட்டேன், அதனால் இஷ்டத்துக்கு பறப்பேன்ற மாதிரி போகிறனால வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த கேர்ள்ஸ் லைக் பீட் பேரண்ட்ஸ் ஆர் இன்லாஸ் ஆர் த மென் இன் த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? Very much. The answer is very much. That's what. Freedom தாண்டி I see arrogance existing in many people. It's like, that's what. The mistake of that father or that uncle is shown on the husband or the child, which is not required. Your husband cannot take in what for how strict your father was. ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் கொஷின் கூட லைக் அப்பா இந்த ட்ரெஸ் ஏன் நான் இந்த ட்ரெஸ் போடக்கூடாதா, இட் இஸ் பிகமிங் வெரி வெரி அரகென்ட். தட் இஸ் நாட் வாட் பவுண்ட்ரி இஸ். பவுண்ட்ரிஸ் கேன் பி ஜென்டில் டு. அந்த கிளாரிட்டி விமென்க்கு இருந்தால் the intellectual growth stage you are in, இமோஷ்னல் க்ரோத்தும் சேர்ந்து இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் அழகான ஹியூமன் பீயிங்காக இருப்பீங்கன்றது இஸ் மை தாட். ஓகே. ஸோ இப்போது இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னா, இந்த கிட்ஸ் பேரண்டிங்கில் தான் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது. எங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, குழந்தை பிறந்ததுல இருந்தே பிரச்சனை தான் அப்படின்றாங்க. எதனால் அப்படி ஆகுது? That's because you and I, as in the partner, both of them are born and brought up in different setting. Adult to adult respect பண்ணி லைஃப்பை ஓட்டிட்டு வந்துடுறாங்க. குழந்தை பிறந்தோன்னே one might take the route of over-parenting, overprotective parent. The other is go with the flow. And the difference in basic value system, எந்த சாமி கும்பிடணும், எப்படி கும்பிடணும், டெய்லி கும்பிடணுமா, கோயில் போனால் கும்பிட்டா போதுமா, ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கணுமா, இல்லை என்ன சாப்பிட்டாலும் ஹெல்த் இப்படி தான் இருக்க போகுது, ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு இப்படி போடணுமா இல்லை ஃபேன்சியாக போடணுமா, ஒரு சின்ன சின்ன சம்பிரதாயம், பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேரை கூப்பிடணும், அதுலேருந்து ஆரம்பித்து that's when the tradition value system comes into play. So they start conflicting about one another. So they were able to accept each other as adults, but when a kutti child comes into the family, they start thinking about the society, and their way of bringing brought up starts influencing the parenting style, and conflict begins. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிவோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் கான்ஃப்ளிக்ஸ்னால நிறைய டிவோர்ஸஸ் நடந்திருக்கா? இல்லை என் குழந்தைய அவங்க வளர்க்குறது பிடிக்கல, நான் என் இஷ்டத்துக்கு தான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால குழந்தை என் கூட தான் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய இது வருதா? டிவோர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னால கான்ஃப்ளிக்ட்ஸ் இந்த ஃபேமிலி ரொம்ப ஜாஸ்தி. கவுன்சிலிங் வராங்க. ஆமாம். ஒன் வில் திங்க் ஐ ஆம் த ரைட் வே, I do the right way of parenting என்றது ஒரு கேட்டகரி. The other person, they do not want them to be involved at all, which is not possible. It is the gene of both the people, and that's how the child is there. அந்த இது புரிஞ்சுக்காம நான் நினைக்கிற படி தான் இருக்கணும். யூஸ்வலாகவே ரிலேஷன்ஷிப்பில் ஒன் வில் பி டாமினன்ட். கரெக்டா? அப்படி இருக்கும்போது இரஸ்பெக்ட் ஆஃப் த ஜெண்டருக்கும் டாமினன்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஐ வில் ஸ்ட்ராங்லி சே. அப்படி இருக்கும்போது பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் த சைல்டு, பிகாஸ் ஐ நோ பெட்டர், I have studied, I have science knowledge, I will raise it rightன்றது எடுத்துகிட்டு போகிறப்ப பிரச்சனை ஜாஸ்தி தான் வர செய்யும். Irrespective of how the other person is, they have equal right to be a parent. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க, அது நான் பேசணும்னு நினச்சது. டாமினன்ஸ் இன் அ ரிலேஷன்ஷிப், பீட் எனி ரிலேஷன்ஷிப், ஈவன் பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பார்ட்னர்ஸ், எல்லாத்துலேயுமே எப்பயுமே 2 பேர் இருந்தால் ஒரு ஹியூமன் வந்து
டாமினெண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க லிட்டில் சப்மிசிவாக இருப்பாங்க. இது நார்மா 2 பேருமே ஈக்குவல் டாமினெண்ட்டாக இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் சர்வைவ் ஆகாதா? இல்லை ஹவு டு தே டிட்டர்மைன், இப்போ 2 டாமினெண்ட் பர்சனாலிட்டிஸ் வராங்க அப்படின்னா ஹவு டு தே டிட்டர்மைன் ஹூ இஸ் கோயிங் டு லைக் ரூல் திஸ் ரிலேஷன்ஷிப் இன் அ பாசிட்டிவ் வே? பட் யார் இதை எடுத்துகிட்டு போவாங்கன்றது இருக்குல்ல. What discomfort are you ready to put up in each other? What are your non-negotiables? இது 2 பேருக்கும் சிங்க் ஆச்சுன்னா irrespective of the personality pattern ரிலேஷன்ஷிப் அழகாகவே எடுத்துகிட்டு போக முடியும். நான் எந்த விதமான ஆர் ரொம்ப மினிமம் டிஸ்கம்ஃபர்ட் தான் ஒத்துப்பேன். ஓகே, இஃப் ஐ வாண்ட் சச் அ லைஃப் ஸ்டைல், your partner will be hardworking. If I want him to be caring towards me, he will definitely be caring towards others also, his parents. என்கிட்ட மட்டும் கேரிங்காக இருக்கணும், அவங்க அம்மா அப்பாட்ட கேரிங் இருக்கக்கூடாதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு பர்சனாலிட்டி பேட்டர்ன்றது அதுதான். இஃப் ஐ வாண்ட் ஹிம் டு குக் ஃபார் மீ, he has to have the permission of cooking for other people also. If I want her to look beautiful at home, she will also dress up when she goes out. ஸோ நமக்கு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் தெளிவாக இருக்கணும். எனக்கு மட்டுன்றது பாசிபிள் இல்லை. இந்த பர்சன்ட்டை எனக்கு என்னெல்லாம் ஓகே, என்னெல்லாம் என் பார்ட்னர்ன்ற டைட்டில்குள்ளே ஓகே, என்னெல்லாம் எனக்கு காம்ப்ரமைஸே ஆகக்கூடாதுன்றதில் முடிஞ்ச அளவு ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜில் பேசி தெளிவாயிட்டா ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த நீங்கள் அது என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த டாமினன்ஸ்னு இருக்குல்ல, அந்த டாமினன்ஸ் ஹவு டஸ் இட் த்ரைவ் இன் அ ரிலேஷன்ஷிப்? ஐம் கியூரியஸ் டு நோ. இவங்க டாமினண்ட்டாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு எப்படி வந்து தெரியும்? நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் டிஸ்கஸ் பண்ணணும்னா, இதை டாமினன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் நாட் பீயிங் சீன் இன் த சைல்ட்ஹுட். Okay, the child was neglected or suppressed during the childhood stage. அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது நான் நினச்ச மாதிரி இருக்கணும்னு ஆரம்பிக்கிறது தான் டாமினன்ஸ். ஓகேயா? இஃப் the other person understands, not just goes by how they shout, how they scream or how they want to make decision. ஸோ இவங்களுக்கு நான் இவங்களை நோட்டீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக டேப் பண்ணாலே டாமினன்ஸ் குறைஞ்சிரும். That is where I believe psychology and psychoeducation comes into place. உங்கள் பார்ட்னர் வந்து கத்துறாருன்னா டாமினன்ஸ் கிடையாது, ஐ எம் நாட் சீன்ன்றது திருப்பி 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 she or he is expressing it. ஸோ இப்போ வந்து முன்னாடி வந்து இட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நவ் இட்ஸ் நாட் ஜெண்டர் பேஸ். முன்னாடி வந்து எப்பயுமே அந்த மேல் சைட் ஆஃப் த ஃபேமிலி வேர் சீன் டாமினன்ட் அண்ட் த விமன் சைட் ஆஃப் த ஃபேமிலி வர் சீன் சப்மிசிவ் டு தெம். எப்பயுமே இப்போ அவங்களுக்கே ஒரு 2 கிட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு சைட்னா இறங்கி போயிடுவாங்க, பையன் சைட்னா போக மாட்டாங்க, தேல் ஹோல்ட் அப் டு இட். அந்த மாதிரி வந்து ஒரு மென்டாலிட்டி நான் என்னோட பர்சனல் ஃபேமிலிஸ்லையும் பார்த்துருக்கேன், ஜென்ரலாகவும் பார்த்துருக்கேன். பட் இப்போ எப்படி ஆகுதுன்னா, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னாவே பயப்படுறாங்க. பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நிறைய டிவோர்ஸஸ் வருது. த அதர் திங் இஸ் அலிமனி. அப்படி வந்தாலுமே சைல்டு கஸ்டடி, இப்படி பல திங்ஸ் வந்து மென்னோட சைட்ல இருந்து எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ வீட்டில் வந்து இப்போ கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மேரேஜே வேண்டாம், இதை எப்படியாவது எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க, அந்த மாதிரி வராங்களா? ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி மென்ல. வி ஆர் சீயிங் இட் டே in and day out. What I see is it is time to level up your skills to live with today's women. Okay, just like it was a few decades earlier. And நீங்க சொன்னதும் ஸ்டேட் வைஸ் சிட்டி வைஸே டிஃபர் ஆகும். அண்ட் இன் கேரளா, வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கோல்கட்டா ரீஜியனில் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் பேட்ரியார்கி, இட்ஸ் த அதர் வே அபவுட். இட் கீப்ஸ் சேஞ்சிங். For now, yes, it's time boy and boy's family gear up their skills to meet the needs of the modern women if you want to have a healthy relationship. Yeah.
ஐம் நாட் ஷுர் இஃப் யூ கேன் டாக் அபவுட் இட். இப்போ ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ் வந்து இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. இட்ஸ் லைக் எனக்கு ஒரு பணக்கார பையன், ஹி வாஸ் வெல் versed in everything, but another girl didn't like it. It was an arranged marriage. She liked someone who was very subpar in all the other aspects. But ஆனா it has gone to a level of killing the other human being இல்லையா? ஸோ இந்த மாதிரி அளவுக்கு I'm not talking about the girl or the boy. இப்படி வந்து இருக்கிறது இப்போ வெளியில் வரனால தெரியுதா, இல்லை முன்னாடிலேருந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கா? கில்லிங் த பர்சன் ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் தெம். Now that the social media can make sure you know a news from any part of the country, we are all aware of it. But நான் சின்ன வயசுலேருந்து ஒன்று ரெண்டு கேள்விப்பட்டு தான் வளர்ந்து வந்திருக்கேன். பீட் ஃப்ரம் ராஜபாளையம் சைட், மதுரை சைட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நமக்கு பிகாஸ் ரிப்பீட்டட்லி சோஷியல் மீடியா டாக்ஸ் அபவுட் இட் ஆஸ் வெல், we are aware of it. We have to check with the department if the percentage of the cases have increased. I don't have data about it. But it has always been there. It's just Correct. like we are hearing Correct. about Love it. is something which can change your entire personality. It can make you a demon or an angel. So it depends on which person you are with, இல்லையா? They can influence you. Not exactly the person. I always believe what is inside you comes out. அதுக்கு தேவை நமக்கு ஒரு trigger point. In this case you said she must be so desperate. She has seen so much potential in the other person that she doesn't want to live with this person and doesn't want him to exist to protect father's legacy also. Wow. Which is very scary. இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போது வந்து வாட் ஐம் லேர்னிங் இஸ் தட் ஐ டூ லாட் ஆஃப் R&D ஆன் திஸ். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இந்தியாவில் இன்னும் ஒரு 15 years ஃப்ரம் நவ் மேரேஜ்ன்ற கான்செப்ட் இப்போது வந்து நம்ம ஊரில் எப்படி இருந்திருக்கு, 25 years கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு 2-3 years குழந்தை பிறக்கும், அப்புறம் இந்த குழந்தைய வளர்ப்பாங்க, அந்த குழந்தைக்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணுவாங்க. திஸ் ஹஸ் பீன் அ நார்ம். இது கண்டிப்பாக இருக்கணும். இந்த சிஸ்டமே கம்ப்ளீட்டாக பிரேக் ஆயிரும். பீப்புள் மைட் கெட் மேரிட், மைட் not get married, they might have divorce, they might have kids, or they might not have kids. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இட்ஸ் ஸ்டில் நார்மல் அண்ட் ப்ரிவிலென்ட். நம்ம கண்ட்ரில அது வந்து கல்யாணம் ஆகலையா அப்படின்ற ஒரு கொஸ்டினே போய் உங்களுக்கு இன்னும் ஆகலையா, ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல்சி வந்துருமா? It has to come anga, let it be a choice. Better to be a choice na. When I see some people taking sensible decision on the same. எப்படின்னா பாஸ்ட் 3 ஜென்ரேஷனில் எங்கள் குடும்பமே இப்படி தான். நான் கல்யாணம் இந்த ஸ்டேஜில் பண்ணேன்னா நானும் சொதப்பி வச்சிடுவேன், என் பிள்ளையும் கஷ்டப்படும். நான் 35 வயசுக்கு அப்புறம் எல்லாம் செட்டில் ஆனோன்னா திருந்தி பண்ணுறேன். நாட் அபவுட் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட், இமோஷ்னல் லாயல்ட்டி, இமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்தோன்னா கல்யாணம் பண்ணுறேன். ஐ பிலீவ் இட்ஸ் அ சென்சிபிள் டெசிஷன் பிகாஸ் அட்லீஸ்ட் வி ஆர் நாட் ட்ரபிளிங் த கிட்ஸ் வித் ஆர் ஓன் அன்ரிசால்வ்ட் இஷ்யூஸ். இட் இஸ் ஓகே, லெட் இட் பி அ சாய்ஸில். நானும் அதுதான் வந்து பார்க்குறேன். அப்படி இருந்தாலுமே இட்ஸ் ஓகே. Not everybody has to be married or have a normal life like not everybody has to become an entrepreneur, has to become an ITN. Similarly, not everybody has to get married or raise kids. It's okay. So I think but நம்மளோட பேரண்ட்ஸ் அந்த ஒரு ஜெனரேஷன் லைக் 90s கிட்ஸ்க்கு அப்புறம் வர பேரண்ட்ஸ்க்கு அந்த மைண்ட் செட் கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் சில பேரண்ட்ஸ்க்குலாம் அதுவே ஒரு கவலையாகிடுதுல. அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம அந்த ஏஜ் குரூப்பை அட்ரஸே பண்ணதில்லை. அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். லைக் பிகாஸ் எனக்கு வரதே என் பொண்ணு இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறா, என் பையனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. வாட் இஸ் த சொல்யூஷன் ஆர் லைக் ஒரு தெரப்பி ஃபார் தெம் டு listen to you? Okay, I would say Ma and Appa, let your kids understand themselves. Give them time and space. நீங்கள் இருந்த உலகம் வேற, உங்கள் பசங்க இருக்கிற உலகம் வேற. It is not that easy for them to excel both in professional and personal life at the same time. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணட்டும். ஃபைனலி அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க.
let them be happy. நான் சின்ன வயசுல என் பேரண்ட்ஸ் வந்து என்னை இதை அலவ் பண்ணல. ஸோ ஐ லவ் டான்ஸ், பட் ஐ வாஸ் நாட் அலவ் டு டான்ஸ் பிகாஸ் ஃபேமிலி கல்ச்சுரல் வேல இட் வாஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ ஐ வாண்ட் மை கிட் டு டான்ஸ். ஆனால் அந்த கிட்டுக்கு வந்து டான்ஸே பிடிக்காம இருக்கலாம். த கிட் டஸ் நாட் வாண்ட் டு டூ இட். நான் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ உனக்கு கிடைக்கணும், நீ வந்து கண்டிப்பாக வந்து ப்ளே டேட் போயே ஆகணும், நீ கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங், இப்போவே குழந்தைங்கள கவுன்சிலிங் விடுற பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது, உனக்கு இப்படி ஆயிடக்கூடாது எனக்கு நடந்தது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்களா? விச் இஸ் ஆன்சைட்டி பேரண்டிங் தாங்க. சி ஒரு ஸ்டேஜ் என்னன்னா, ஐ வாண்ட் டு ரேஸ் மை சைல்ட் கம்ஃபர்டபுளி இஸ் இட் செல்ஃப் எரர் திங்கிங் தான். யூ மைட் raise your child comfortable, but world need not provide a comfortable bed for your child. Raise your child realistically. Just because நம்ம கஷ்டப்பட்டோன்றதுக்காக அந்த குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்றது பாசிபிள் கிடையாது. இமோஷ்னலாக பெயின் ஓரளவு கம்மியாக கொடுக்கலாம். தட்ஸ் அ பெஸ்ட் திங் யூ அண்ட் ஐ ஆஸ் அ பேரண்ட் கேன் டூ. அவங்க போட்ட அளவுக்கு நம்ம ப்ரெஷர் போட வேண்டாம், அவங்க குத்தி காட்டின அளவுக்கு நம்ம குத்தி காட்டாமல் வளர்த்தாலே இட்ஸ் அ டீசென்ட் பேரண்டிங். ரெஸ்ட் மோர் தேன் ஹவு யூ ரைஸ் அ சைல்ட், இட்ஸ் how the child is able to face the world. So raise konja resilient kids is what I understand. The more you give, the more you are available for the child, the more you provide the child cannot accept discomfort. ஸோ இப்போ வந்து இட்ஸ் ஓகே டு புட் தெம் இன் தோஸ் சிச்சுவேஷன்ஸ் இஃப் இட் நேச்சுரலி ஹேப்பன்ஸ் டு தெம். அப்படியா? லைக் யூ டோன்ட் ஹேவ் டு பி தட் ஓவர் ப்ரொடெக்டிவ். ஸ்கூலில் யாரோ ஒரு டீச்சர் திட்டாங்கன்னா உடனே அந்த டீச்சரை போய் நம்ம வந்து ஏன் என் பையனை இப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்குற பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? I don't think the child wants you to go and talk to the teacher. The child wants you to listen. Okay, அம்மா என்ன இந்த டீச்சர் இப்படி பேசிட்டாங்கன்றப்ப அப்படியாப்பா நீ என்ன பண்ணன்றது கேட்காம, அப்படியாப்பா ஐயோ உனக்கு கஷ்டமாக இருந்திருக்குமேப்பான்னு சொன்னாலே போதும். ஐ பிலீவ் த சைல்ட் வில் கெயின் கான்ஃபிடென்ஸ் to handle when somebody criticizes them. And going and standing telling the teacher you don't do this, எத்தனை பேரை போய் நம்ம வாயடைக்க முடியும்? ஒரு 10 பேரை பண்ணலாம், 15 பேரை பண்ணலாம், பட் உலகத்தில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஸோ your child has to faceங்க. ஸோ pain is personal even for a kid, இல்லையா? They have to go through it. You can just empathize with the child, you can be there for the child, you need not criticize and fix the problem, and I don't think any child is asking for you to fix the problem. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய சைக்காலஜி பற்றி பேசினோம், பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த கட் ஹெல்த் அந்த மாதிரிலாம் ட்ரெண்டிங்காக இருக்குது, நாங்களும் அதில் இருக்கிறனால ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் மூட், ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் இமோஷன்ஸ் அப்படின்றது சைக்காலஜி வைஸாக நம்ம வந்து டீகோட் பண்ணுவோம். வாட்ஸ் யுவர் டேக் ஆன் தட் ஆக்சுவலி? Okay, to every new client my third question is how's your gut health. It's something ரொம்ப ரொம்ப underrated and it is so painful to see how underrated it is. நீங்கள் உங்கள் gut health எப்படி இருக்குது, கான்ஸ்டிபேஷன் அடிக்கடி வருமா, டயரியா அடிக்கடி வருமா, கேஸ்ட்ரிக் இருக்கா, அல்சர்ஸ் இருக்கா, பிகாஸ் your emotions, those emotions which is not processed, which is not went out கரெக்டாக went out பண்ணாமல் சப்ரெஸ் பண்ணி வச்சது எல்லாம் போய் கட்டில் தான் உட்காரும். So good food and sleep is the basic. See, I would strongly say உங்கள் ஸ்லீப்பை ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களோட ஃபுட் அண்ட் பாடி எக்ஸசைஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் கவுன்சிலிங் மட்டும் எடுக்கிறது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை. ஓகே. ஸ்லீப் அண்ட் ஃபுட். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட்டா ஒரு 2 வாரம் அந்த இரிட்டேஷன் இருக்கும், யூ வில் ஹாவ் மூட் ஸ்விங்ஸ். ஆஃப்டர் தேட் யுவர் கட் இஸ் கோயிங் டு செட்டில் டவுன் டு மேக் யூ ஃபீல் குட், டு மேக் யூ ஃபீல் பெட்டர், டு மேக் யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ ஃபுட் இஸ் அ பேசிக். வாட் இஸ் த பேசிக் ஃபுட் யூ திங்க் சைக்காலஜி வைஸ் உங்களை ஹெல்ப் பண்ணுற, உங்கள் எமோஷன்ஸை ஹெல்ப் பண்ணுற ஃபுட்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, I'm not an expert in it. So based on my understanding and clinical nutritionist I've worked with, check your blood parameters. Vitamin D deficiency will look like depression. Iodine deficiency will look like depression. Iron deficiency will look like anxiety. So if your blood parameters are not, the markers are not okay, consult your clinical nutritionist or your physician, get it fixed, you will see a drastic change in the mood. So இந்த ஃபுட் சாப்பிட்டா பெட்டர் ஆகுன்றது I am not an expert, I shouldn't talk about it.
பட் ஆனா ஏதாவது டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருந்தா கெட் இட் கண்டிப்பா கரெக்டட் வில் ஹெல்ப் them. கண்டிப்பா சூப்பராக ஹெல்ப் ஆகுங்க. ஓகே. ஒரு 7-8 செஷன்லேயே சம்டைம்ஸ் தே வில் சே தே ரீசென்ட்லி காட் தேர் மார்க்கர் பிளட் பெராமீட்டர்ஸ் அந்த மார்க்கர்ஸ் ஆர் ஃபைன்னு சொல்லுவாங்க. பட் 7-8 செஷனில் தெரியும் ஒர்க்கே ஆக மாட்டிங்கன்னா சம்திங் இஸ் நாட் ஓகே இந்த பாடி, கோ கெட் இட் டன். இல்லைங்க பண்ணிட்டோம், நீங்கள் பண்ணிட்டு வாங்க அண்ட் தேல் சே B12 டெஃபிஷியன்சி மேம், கெட் இட் கரெக்டட். ஸோ கவுன்சிலிங் ஒர்க்ஸ் வெல். So It is okay, very if you important. don't fix your physical health, mental wellness is not possible. மென்டல் வெல்னஸ் தாண்டி இருக்கிற பிரச்சனையை கேட்டஸ்ட்ரோஃபைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் மைண்ட். தெளிவாக யோசிக்கவே முடியாமல் போயிடும். நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க்கோ ஒரு பெட்டர் காக்னிட்டிவ் திங்கிங்க்கு சப்போர்ட் பண்ணுறது எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடும். ஓகே, ஹவ் அபவுட் ஸ்லீப்? இப்போ வந்து ஐ திங்க் பீப்புள் இந்த ஸ்க்ரோல் ட்ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால பீப்புள் திங்க் தேர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் அண்ட் அந்த ரீசெட் டைமில் தான் தே டேக் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் தேர் என்ன சொல்கிறது மீ டைம் அண்ட் எவ்ரி திங். ஸோ 2 o'clock அதுக்கப்புறம் தான் தூங்குறாங்க, அந்த மாதிரி ஆயிடுது. பட் தே சே ஐ ஸ்லீப் ஃபார் 8 hours பட் ஐ ஸ்லீப் அட் 2 o'clock, ஐ வேக் அப் லேட். அந்த நாக்டர்னல் மைண்ட் செட் இப்போ ஜாஸ்தி ஆகுது. அது ஓகேயா? டஸ் இட் அஃபெக்ட் த சைக்காலஜி? See, your biological clock has to be respected. Simple science. அது வந்து you cannot fight against your biological clock. It might support you till 25, 28, 30. அதை தாண்டி you have to sync with your biological clock for your personal and your professional life. ஸோ நீங்கள் ஐடியலி என்ன டைம் அட்வைஸ் பண்ணுறீங்க சைக்காலஜி பேசிஸ் வரும்போது? தூங்குற டைம் அண்ட் தூங்குற ஹவர்ஸ் 9:30, 10 and morning 4:35. It is important. ஐ திங்க் அது அப்படியே ரிவர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். தே ஸ்லீப் பை 3:34 அண்ட் தென் தே வேக் அப் பை 9:30, 10. ஸோ அது வந்து மூட் ஆஃப் த நெக்ஸ்ட் டே இம்பேக்ட் பண்ணுதா? See, if you go one step deeper, night time is the duration when the world is quiet. Okay, when the world is quiet, for somebody who has been busy throughout the day, that's the time they are connecting with themselves. So the anxiety increases, feeling of loneliness overwhelming இருக்கணும், and they are worth nothing என்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைக் ஆகும். When you are completely disconnected throughout the day, answering to the world, and when you sit with yourself at night, the probability of you not being good mentally is very high. அந்த டைமில் நீ when you scroll and see something That's to escape the reality. ஏன்னா நான் தனியாக உட்காரும்போது நிறைய ஞாபகம் வரும். நான் இப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பேசியிருக்கணும், கத்தி பேசியிருக்கூடாது, பொறுமையாக பேசியிருக்கணும், ஏன் இந்த தப்பு பண்ணேன், ஏன் இவ்வளோ மோசமான ஹியூமன் பீயிங்காக இருக்கேன், இதெல்லாம் சொல்ல சொல்ல which is very painful. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியாக இருந்தாலும் சரி, மைண்டாக இருந்தாலும் சரி, இட் வாண்ட்ஸ் டு கோ டு ஹோமியோஸ்டாட்டிக் ஸ்டேட், கம்ஃபர்ட் ஸ்டேட். அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, தே யூஸ் மொபைல் ஃபோன், ட்ரிங்கிங் அட் நைட், பான் அடிக்ஷன், எல்லாத்துக்கும் காரணம் தே வாண்ட் டு ஸ்டே அவே ஃப்ரம் ரியாலிட்டி தானே. தட்ஸ் வை. So how to accept reality and accept the human being you are? Because I think the social media and the exposure that we have has traumatized our self identity so much. அவங்களால பண்ணுறாங்க, நம்ம பண்ண முடியல, நமக்கே இப்படி நடக்கல, இப்படி ஆயிருக்கலாமே அப்படின்ற நிறைய questions வருதுல்ல. How to like swim against the tide? One, come to an understanding that people cannot have an easy life, very easy life. Each one of them have got their own piece of cake and the pain. Just because you see that, we believe it's all fine. அந்த அளவுக்கு ஒருத்தங்க பாசிட்டிவாக மட்டும் காட்டினாங்கன்னா தே ஆர் டிசீவிங் த ரியாலிட்டிங்க. நம்பர் 2, ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்க, பட் யூ டோன்ட் ஹாவ் டு டிரைவ் மீனிங் அவுட் ஆஃப் இட். எஸ், ஐ எம் ஏர்னிங் 2 lakhs, யூ ஆர் ஏர்னிங் 5 lakhs, யூ ஆர் ஏர்னிங் பெட்டர் தேன் மீ. திஸ் இஸ் ரியாலிட்டி. தட் டசன்ட் மீன் ஐ எம் லெஸ் worthy. You don't have to derive meaning out of every reality. The other person, you might have a romantic husband, I may not have a romantic husband, doesn't mean I don't deserve a good life. I can find my peace with something else.
இப்போ வந்து இப்போ சில பேர் வந்து ஹாப்பினஸ் என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருக்கு, எனக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே கிட்ஸ் தான். அதனால என் கிட்டு தான் என்னோட ஒரு சோல் இதுன்னா, அந்த கிட் மேல ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறனால, அ கிட்டு கிட்டோட சைக்காலஜிய இப்ப நம்ம ரொம்ப வந்து புஷ் பண்றோமோ, ஆர் த கிட்ஸ் ரியலி அஃபெக்டட் த்ரூ ஆல் ஆஃப் திஸ் ப்ரோக்கன் ஃபேமிலி, மேரேஜஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் சோஷியல் ஸ்டிக்மா திங்ஸ்? வாட் ஷால் வி டூ அபவுட் இட் அண்ட் ஹவ் கேன் வி ஹெல்ப் தெம் கம் அவுட் ஆஃப் திஸ்? Parenting is part of life. It is not your only job. It's not your job first. So it is one part of life. When you derive, I'm a good person only if I parent well. Only if my kids are successful. Only if they are a great sports person, dancer, or academically great. Of course, I will put the entire pressure on the child. I would say, as a woman or as a man, because there are house daddies these days, fix all parameters. Take care of your health, take care, learn about finances, contribute to the society, take care of your sleep pattern, also pursue your interest. So நம்மள்கிட்ட ட்ரையான எல்லா விஷயத்தையும் குழந்தைகிட்டேருந்து எருக்க ட்ரை பண்ண மாட்டோம். தட்ஸ் ஒன் ஸ்டெப் இஃப் வி பேரண்ட்ஸ் do. We will not be obsessed with children, and children don't have the need to prove us also. They are not our trophies இல்லையா? அந்த இது வந்து வாட் இஸ் ரைட் பேரண்டிங்? ஒரு கப்பல் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணும்னா இது பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னா வாட் இஸ் யூர் டேக் ஆன் தட்? I'm not a big fan of gentle parenting. It might be controversial. I'm a fan of realistic parenting. அதாவது கண்டிப்பாக சொல்லுங்க, சொல்லிட்டே இருக்காதீங்க. ஓகே, ஒரு விஷயம் நல்லா பண்ணுறியா, சூப்பர், நல்லா பண்ணியிருக்க, அப்ரிஷியேட் ஹோல் ஹார்ட்டட்லி. யூ கேன் ஆல்சோ கிவ் ஃபீட்பேக், டூ திஸ் பெட்டர். You don't have to be scared to tell children what the reality is. That is one thing I strongly believe, and I believe that needs to be practiced. So we don't raise too emotionally sensitive children. We might be gone in 15-20 years. They have to be in this world. And the world is not kind enough. We are not sure, but தெரியல how the world is going to be. ஸோ இப்போ விமென்க்கு வந்தோன்னா வந்து நிறைய ஒரு ப்ரெஷரை தாண்டி தான் அவங்களால தே ஹாவ் பர்ஸ்டட் அவுட் தான் இந்த ஒரு அரகன்ஸாக வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. இஃப் யூ ஹாவ் டு அட்வைஸ் த விமென் இன் சொசைட்டி நவ் வாட் தேர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ், தேர் நாட் ஏபிள் டு டாக், எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணி டு மேக் தேர் லைஃப் ஹாப்பியர்? நவ் ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டினால தே மேட் திங்ஸ் மிசரபிள் ஃபார் தெம் செல்வ்ஸ். இல்லை, இதை எப்படி பெட்டராக ஆக்கலாம்? Okay. One thing is 20 to 35 is a great time to excel in your professional life. Also, you will be high on your energy, health, and your fertility. Please accept the fact that if one parameter has to be focused more, the other will fall short. You cannot have everything at the same space, இல்லையா? Take support from the right people when you need it. It's okay for your mother-in-law, for your mother, for nani or வீட்டில் இருக்கிற அக்கா to support you in one parameter so that you can fairly balance both. You need not do it all, and you cannot expect your partner to do it all for you as well. Your goal is your goal. உங்களுக்கு இது வேணும். If you want a house in ECR, if you want a villa, it's your responsibility to build it. And you cannot ask the man if he doesn't want to. So as we become more and more ambitious, let's also be compassionate is my take on it. ஓகே, இப்போ கடைசியாக வந்து பேரண்ட்ஸ் who are existing senior citizens எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பையன் ஒரு மோடில் இருக்காங்க, பொண்ணு ஒரு மோட், மருமகளாக இருந்தால் வேறு மோடு, லைக் டு see their கிராண்ட் கிட்ஸ் grow differently, it is a different mode எல்லாமே. அவங்களுக்கு இந்த அக்செப்டன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அக்செப்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக உங்களையும் மாற்றிக்க முடியாது, பசங்களையும் மாற்ற முடியாது. இட்ஸ் டைம் யூ ஸ்டார்ட் ஆக்சுவலி லிவிங் யுவர் லைஃப்.
இத்தனை வருஷம் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு தான் வாழ்க்கைன்னு இருந்துட்டீங்க. இனிமே உங்களுக்கு பிடிச்ச யோகா கிளாஸு, மெடிடேஷன் கிளாஸு, பார்க் போகிறது, டேக்கிங் கேர் ஆஃப் யோர் ஹெல்த், டேக்கிங் கேர் ஆஃப் யோர் ப்ரோட்டீன் நீட்ஸ், அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இத்தனை நாள் மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை மட்டும் போங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருங்க, அவங்க வாழ்க்கையை வாழட்டும்னு. ஓகே, நைஸ். நம்ம எல்லாமே கவர் பண்ணோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்டி ஃபன் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம். நான் அதனால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு நிறைய இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லெட்ஸ் டூ சம் ட்ரூத் ஆர் மித் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைக்காலஜி பண்ணலாம். ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. See, I believe in the concept of Shivan and Gauri, where Shiva is considered very powerful and Gauri is considered very peaceful when it comes to Hindu mythology. But are you okay with other person being opposite என்றது நீங்கள் யோசிக்கணும். ஸோ இட்ஸ் பர்சனல் தான். ஸோ இட்ஸ் அ கிரே ஏரியா. ஸோ இட் மைட் பி அ மித். ஓகே. டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். Time definitely doesn't heal everything. I strongly believe in it. It is just going to get accumulated and it's going to burst out in worst way possible. Oh, wow. Okay. Children forget trauma. Children forget trauma. they might not remember the incidents one by one, but ஒரு பேட்டர்ன் புரிஞ்சிரும். அப்பா வந்து அம்மாவை இப்படி ட்ரீட் பண்ணாரு, அம்மா அப்பாவை இப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க, அம்மா அப்பா ஃபேமிலி மெம்பர்ஸை இப்படிலாம் பார்த்தாங்க, அப்பா அம்மாவோட ஃபேமிலி மெம்பர்ஸை இப்படி தான் பார்த்தாங்க, மனுஷங்கன்னா இப்படி தான், மனுஷங்கன்னா கெட்டவங்க நல்லவங்க, இந்த பேட்டர்ன்லாம் பிடிச்சிருவாங்க. பட் they might not remember the incident one after the other. Okay. Strong people don't cry. Strong people cry, bounce back faster. Women overthink more than men. Completely subjective. I have seen men and women equally overthink. So personal trait தான் அது. Sleeping late doesn't affect mental health. Sleep is the first priority. Second is the food, exercise, sunlight. Okay. Comfort food actually improves your mood. For shorter term answer is yes. It's okay to have that chocolate with sugar. It's okay to have that carb and pizza. Short term ku the answer is yes. But long term adhe pattern ஆயிடுச்சுனா it will lead to addiction. And food is the highest form of addiction vera. So okay. Yeah. Better. So which worries you more as a psychologist? Lack of sleep or poor diet? Lack of sleep. Social media or loneliness? People are lonely, that's why they are addicted to social media. So first loneliness tha. Broken families or absent parenting? Broken family, the answer for the child is clear. My family is broken, father and mother are separate. Absent family has a mask which is very difficult for the child. Okay. So emotional suppression or emotional outburst? Emotional suppression. ஏன்னா அவுட்பர்ஸ்ட்ன்றப்ப he or she will know ஹெல்ப் எடுக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு. ஃபேமிலி will also bring them for therapy or psychiatric consultation. But suppression, you do not know what is going on inside your health, and autoimmune conditions strongly related to emotional suppression. Okay. So high achievement or constant comparison? High achievement leads to anxiety, constant comparison leads to depression. So depression is something which we need to be worried about. Okay. Overprotective parenting or uninvolved parenting? Uninvolved parenting is dangerous. Again, it is a mask that I'm a cool parent, which the child will realize much later and cannot form committed relationships. Okay. Thank you. This was very eye-opening for me to know about it. The invisible warning signs. A teenager suddenly stops arguing with their parents. Is that maturity or invisible warning sign? Invisible warning sign. ஒன் பிகாஸ் சடனாக ஒரு நாளில் எந்த குழந்தையும் எந்த அடல்ட்டும் திருந்த வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ ஸ்லோவாக மாறினா இட் இஸ் அ சைன் ஆஃப் இமோஷனல் மெச்சூரிட்டி. டக்குன்னு ஷட் டவுன் ஆனால் எய்தர் சம்திங் பேட் ஹேஸ் ஹேப்பன்ட் அட் ஸ்கூல் ஆர் ஹி ஹஸ் கிவன் அப் ஆன் த ஃபேக்ட் தட் தேர் பேரண்ட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். Okay. A child
a child spends all day in their room, what's the first thing you observe before calling it laziness? Mm, mm, mm. So they're all by Lack of themselves in the room. connection. Lack of connection. How busy are their parents? How is the energy at their home? கான்ஸ்டண்ட்டாக அப்பா அம்மா சண்டை போடுறதுனால இந்த குழந்தை ஒதுங்கி இருக்காங்களா? A child inside a room is not laziness. Let's forget that word. குழந்தை லேசியாக இருக்க வாய்ப்பே இல்லை. Laziness is just a symptom. Something else is not okay at home for the child to be lazy. Okay, so it's a symptom. A woman laughs and jokes with everyone but cries only when alone. Is that a warning sign people actually miss? They actually project they are very cool, happy, happening person outside, but I see that as a form of loneliness for her. Constantly wants to be engaged to feel good about themselves. But தனியாக விட்டோன்னா அந்த ரியல் ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. She is very lonely. so அந்த மாதிரி இருந்தா you need help இல்லையா? Yes, definitely. ஓவர் பப்ளியாக இருக்கும்போதே I sometimes doubt பாவம் she is suffering inside அப்படி. So a man comes out and says, I don't need anyone. Is that confidence or emotional protection? It's a denial state, 100% denial state. Base of human life existence is we are all social beings. We need people to love, to be with. So a couple say we never fight. Should we see this as a healthy relationship or some warning is cooking underneath? Okay. ஃபைட்டே ரெண்டாக பார்க்கலாம். ப்ராபப்ளி வென் தேர் இஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தே ஹாவ் த மெச்சூரிட்டி டு சிட் அண்ட் டாக். அதுனா பாசிட்டிவ் சைன். அதுவும் இல்லாமல் எங்களுக்குள்ளே சண்டே வராதுன்னா தெர் இஸ் நோ இமோஷனல் கனெக்ஷன். ஆப்சன்ஸ் ஆஃப் இமோஷனல் கனெக்ஷன் அட் ஹோம். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்றது தான் நான் டீப்பராக. ஓகேயா சம்டைம்ஸ் நமக்கு பேட்சே அவங்களோட ஆகலை, ஆனால் அவங்களோட இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ஃபார் சம் ஃபேமிலி ரீசன் ஆர் ஃபினான்ஷியல் ரீசன் எனிதிங். அப்படி இருந்தால் அப்படி நான் கனெக்டடாக ஒரே ஏரியாவில் இருந்துக்குவோம். ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் எவ்ரிபடின்றது. ஹவு டு யூ see it as a psychologist? Is it definitely better for that person? Dying the same way will be my question. Will you regret this decision 30 years from now? Do you want to take a call on it? So it's a personal reflection now. A child is always the good kid. Could that actually be a coping mechanism? 100% coping mechanism. If a child is not arising a difference of opinion at least a decent number of times, the childோட core belief என்னன்னா, நான் எந்த வித கஷ்டமும் என் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணுன்றது இஸ் நாட் சம்திங் ஹெல்தி. A child has to fight for their opinion. A child has to be resilient. At what age does that begin actually? சின்ன வயசில் இந்த 2 இயர்ஸ்லேயே தோசை ஸ்டார் ஷேப் இருந்தால் தான் சாப்பிடுவேன். Okay, I don't want idli. It's okay for the child to be slightly adamant and get things done. Then we are raising resilient child. The child knows to go out and ask what they need. How can you raise a resilient child? What are the things as a parent we can do bare minimum at home to do it? Because I think that's the most needed thing for the hour. Okay. Home is a mini reflection of the world or the kutti playground. So we can have a boundary circle, பெரிய boundary. இதெல்லாம் 3 things my child should never do. அதை தாண்டி எல்லா விஷயமும் பண்ண விட்டுருங்க. My child should not hit anybody can be a basic rule. My child should not watch TV for more than 4 hours can be a basic rule. My child should respect people at home. இதை தாண்டி இதை மாதிரி 3 ரூல்ஸ் எடுத்துகிட்டு அதை தவிர என்ன பண்ணாலும் நம்ம கமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மற்றபடி ஜஸ்ட் லெட் தெம் பி. ஸோ இது ஏன் வந்து டீனேஜ் பேரண்டிங் ஹஸ் பீன் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஒன் ஃபார் எவ்ரிபடி? என்ன நிறைய கொஸ்டின் பிரிங் சம் ஒன் ஹூ கேன் டாக் அபவுட் டீனேஜ் பேரண்டிங். ஹவு டு வி ஹேண்டில் தட்? ரொம்ப டெம்பர் டேண்ட்ரம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஃபார் தோஸ் பேரண்ட்ஸ் டு கோப் அப் வித் தட் ஃபேஸ்? யுவர் சைல்ட் இஸ் கோயிங் த்ரூ ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஹார்மோன்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐடென்டிட்டி கிரைசிஸ் மீனிங் ஐ வாண்ட் டு பி ட்ரீட்டட் லைக் an adult but I want to be loved like a child. Okay, so when you talk to your child, stop giving opinions and advice,
ஃப்ரீக்வெண்ட்லி. ரேதர் அவங்க என்ன விஷயம் சொன்னாலும், அப்படியாப்பா நீ என்ன நினைக்கிற? வாட் ஆர் யூ திங்கிங்? வாட் டு யூ வாண்ட் டு டூ? வாட் பெட்டர் டு யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர்? ஆர் யூ ஹர்ட்? ஆர் யூ டிஸ்டர்ப்ட்? இந்த மாதிரி எம்பத்தி ரிலேட்டட் ரிஃப்ளெக்ஷன் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பித்தாலே யுவர் அடாலசன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், ஹே நானும் பெரியவன் ஆகிட்டேன், என்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் ஓப்பன்ஸ் அப் டு யூ லைக் எ சைல்டு. தேங்க்யூ. ஸோ நிறைய டாபிக் கவர் பண்ணோம், டைம் போனதே தெரியல. we are already at the verge of summing up a podcast. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ஐ திங்க் யூ ஹாவ் அ வெரி லைக் நீங்கள் சொல்கிற கான்டென்ட்டோட நீங்கள் கேட்குறத கேட்டோன்னா ஒரு காம் பீஸ்ஃபுல் வைப் எனக்குள்ளே வந்துச்சு. எனக்கு ஐ லவ் டூயிங் பாட்காஸ்ட் எஸ்பெஷலி வித் வெல் லேர்ன் பீப்புள் லைக் யூ. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு வந்து ஒரு புக் படிக்கிற மாதிரி, தட்ஸ் ஹவ் ஐ ஆல்வேஸ் டெல். எனக்கு வந்து என்னோட பாட்காஸ்ட் செஷன் இட்ஸ் புக். ஐ லவ் டூயிங் பாட்காஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட். இதை வந்து நான் படித்து கற்றுக்கணுன்னா இட் வில் டேக் லைக் மந்த்ஸ் டுகெதர் ஃபார் மீ. பட் இப்போ 1 ஹவரில் நீங்கள் எனக்கு எல்லா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறீங்க இல்லையா, பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தான் வந்து அவங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் டைம் அண்ட் யுவர் நாலேஜ் வித் அஸ் விச் யூ புட் லாட் ஆஃப் எஃபர்ட் டு அக்வயர் ஓவர் a period of time. It means a lot for us. Thank you for being the guest on the show. And I had wonderful time, and the way you showcased and lined up these questions, amazing. I really enjoyed discussing and sharing. எனக்கு அப்படியே டெக்ஸ்ட் புக்ஸ் போயிட்டு ஃப்ராய்டு, எரிக்சன் எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. I think the energy that you share தான் நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எவ்ரி couple, be it like any relationship, it's the energy the other person gives for you to receive and bounce back அப்படின்னு நினைக்கிறேன். I think we have good energy rapport நினைக்கிறேன். It was very nice. Same here. Thank you so much. ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் எப்போ கேட்கணுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அப்செட்டாக இருக்கீங்க ஆன் அ க்ளூமி டே அப்படின்னா, நைட் இதை கேட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ ஐ அட்வைஸ் யூ டு நாட் லிசன் இன் அ ஒர்க் நடுவில் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரீ கேப்லேயே போட சொல்லிடுறேன். ஒரு வந்து காமான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்காக ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டில் வந்து இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு டாபிக், இன்னொரு கெஸ்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். பை ஃப்ரம் பிரியா பால். அன்டில் தென்.